வணக்கம். அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ ஆபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆபிஸ் டெலிகசியில் நம்ம பார்க்க போகிறது 3 விதமான சமோசா ஐட்டம் பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ இது 3 விதமான ஸ்டஃபிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பன்னீர் அண்ட் கேப்சிகம் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பொட்டேட்டோவில் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சமோசா செய்கிறதுக்கு நம்ம டோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேன். இது வந்து 1/2 கப் அளவு, அதில் 1 கப் ரவை, அண்ட் தென் அதே கப்பில் வந்து 1 கப் கோதுமை மாவு, அண்ட் தென் அதே கப்பில் 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 3 ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா அஜ்வைன், அதாவது ஓமம் கொஞ்சம் வந்து கையில் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அண்ட் தென் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் அண்ட் கீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும். ஆயிலோ கீயோ இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா வந்து சேரும் மாவு. ஸோ அந்தளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா கெட்டிலில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ டோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாக பூரிக்கு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப கிறிஸ்பியாக வராது. அதுக்காக ஸோ இந்த மாதிரி டோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம செய்ய போகிற ஸ்டஃபிங் வந்து வெஜிடபிள்ஸ், மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு ஆட் பண்ண போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கடாயில் கொஞ்சம் ஜீரகம், அந்த ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் க்ரீன் சில்லி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக தான் வெஜிடபிள் செய்கிறேன். 3 ஸ்டஃபிங் செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக செய்கிறேன். அண்ட் தென் சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட், 1/2 கேரட்டு, அண்ட் தென் கொஞ்சம் பீன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் சீக்கிரம் கொஞ்சம் நல்லா வேகும் அது. தென் பீஸ் கொஞ்சம், அண்ட் தென் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த டேஞ்சினஸ் நல்லா அதுக்கு கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இதில் மசாலா வந்து கோரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடும். இது வந்து சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். நிறைய செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி சமோசா செஞ்சு கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெஜிடபிளாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம வந்து பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுவும் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேப்சிகம் நல்லா ஒரு 1 மினிட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து க்யூப் பன்னீர் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்குங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கையில் வந்து உதுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இது வந்து குழந்தைங்களுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இந்த ஸ்டஃபிங் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் கேப்சிகம் ஃப்ளேவரும் பன்னீரும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் தென் இதில் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட் காரம் அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 மோர் ஸ்டஃபிங் நம்ம செய்ய போகிறோம். அது வந்து பொட்டேட்டோவுக்கு வந்து நல்லா பொட்டேட்டோவை குக் பண்ணி வச்சிங்கன்னா போதும். நல்லா குக் பண்ண பொட்டேட்டோவை இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் வந்து ஒரு 1/2 ஆனியன் ஃபைன் சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சில்லி பவுடர் அண்ட் மேங்கோ பவுடர் வந்து அந்த டேங்கினஸ் கொடுக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நான் பொட்டேட்டோ வேகும் போதே உப்பு போட்டேன். ஸோ நீங்கள் உப்பு போட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோ எடுத்துகிட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்பில் நம்ம இதை செஞ்சுக்க போகிறோம்.
ஸோ இன்றைக்கி வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்ஸில் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வச்சு இந்த சமோசா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோன் ஷேப் செய்யலாம். குட்டீஸ்க்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கும், அதனால் சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவலாக ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் அதுக்கு. அண்ட் தென் சைட்ஸில் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க, ஈவனாக வரணும் அதுக்காக. அண்ட் தென் இதை வந்து ஒரு 2 பார்ட்ஸாக கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு லைன் போட்டு 2 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒரு பார்ட்டில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு இப்போ சைட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை தொட்டு இந்த மாதிரி சைட்லலாம் தடவும் போது அது வந்து ஒட்டுறதுக்கு நல்லா ஸ்டிக் ஆகிடும், ஒட்டிக்கும் மாவு வந்து. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க பார்ட் எடுத்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அண்ட் தென் இதோட சைட்ஸ்லேயும் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வந்து கோன் ஷேப்பில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி சைட்ஸில் தடவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக்கெட்குள்ளே என்ன வெஜிடபிள்ஸ் எவ்வளோ உங்களுக்கு வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வைக்க போகிறேன் இன்றைக்கி. இது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இந்த பாக்கெட் ஃபுல்லாக வர அளவுக்கு நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இதில் இந்த மிக்ஸ் வெஜிடபிள்லேயே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவும் மேஷ் பண்ணி ஆட் பண்ணலாம். நான் ஒன்லி வெஜிடபிள்ஸ் இது மட்டும் போட்டிருக்கேன், பொட்டேட்டோ தனியாக செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நைட்டே மார்னிங் எந்திரிச்சு ஜஸ்ட்டு பசங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி மட்டுமே கொடுத்து விடலாம். நம்ம பேக்கெட் வந்து ஃப்ரீசரில் இருக்கிற ஐட்டம்ஸ் வாங்கி பசங்களுக்கு ஃப்ரை பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது. இந்த மாதிரி நைட்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஏர்டைட் பாக்ஸில் நெக்ஸ்ட் டே வந்து காலையில் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து ரொம்ப ஈஸியானது. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு சைடில் பொட்டேட்டோ வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்காக நீங்கள் பொரித்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஆயில் வேணாம் அப்படின்னா சப்பாத்தி டோக்குள்ளே வச்சு நீங்கள் ஆலு பரோட்டா மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்கில். ஸோ 2 in 1 ஆகிடும். பெரியவங்களுக்கும் சமைச்ச மாதிரி இருக்கும், குட்டீஸ்க்கும் சமைச்ச மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபோர்க்கில் சைட்ஸ்லலாம் நல்லா ஒரு டிசைன் மாதிரி போட்டுவிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும், பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த சமோசாலாம் பார்த்திங்கன்னா இந்த டவ் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இது ரோல் ஷேப்பில் பண்ணியிருந்தேன். ரொம்ப தின்னாக முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டு இது கொஞ்சம் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து பன்னீர் வச்சு ரோல் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஸோ ரோலுக்கு வந்து 2-3 ஃபோல்டு வரும்போது இது உள்ளே நல்லா வேகும். அதுக்காக இப்போ பன்னீர் வச்சுக்கலாம். இப்போ சைட்ஸ்லலாம் நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது ஸ்ப்ரிங் ரோல்க்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 ஃபோல்ட்ஸ் உள்ளே வரதுனால தான் இது வந்து நம்ம தின்னாக தேய்க்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா ஷேப்ஸும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். நீங்கள் வந்து ஹீட் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கலர் சீக்கிரம் தீஞ்சிடும், கலர் வந்துடும். ஆனால் வந்து கிறிஸ்பியாக இருக்காது, உள்ளெல்லாம் வேகாது. ஸோ அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வந்து அந்த கலர் வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வேகும். அது பாருங்கள், சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும்னு. எல்லாமே இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமே ரொம்ப கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரித்து எடுக்கணும். இதை பேக் பண்ணணுனாலும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், கட் பண்ணது வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ளே நல்லா வெந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருந்தது ஆறுனதுக்கப்புறமும். ஸோ சூப்பரான யம்மியான ரெசிபியாக இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். பாய்.